கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக, அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். எத்தனை வாட்டி சொல்லியிருந்தேன் தெரியுமா, நிரந்தர தேர்வு. பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற ஸ்கூலில் ஏன் ஆம்பளை ஆளை வாத்தியாரை வைக்கிறீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் வைக்கிறீங்க? இவன் ஒழுக்கமான உணர்கிறானே? ஊரெல்லாம் ஒரு செக்ஸ் படமாக போடுறீங்க, படமாக காட்டுறீங்க. இந்த வாத்தியார் சும்மா இருப்பான், அந்த குழந்தைங்களும் வர படம் பார்த்துன்னு இருக்குதுங்க. இவன் சும்மா தீர்னா கூட அந்த குழந்தைங்க என்ன பண்ணோம், ஒத்து வச்சிடும், பிரச்சனை வந்துடும். அப்படி தானே? எதுக்குன்னு கேட்குறேன், என்ன பிரச்சனை? இது பாரு, கவர்மெண்ட் ஸ்கூல் தான் உங்களுக்கு வெளியே வருது, ப்ரைவேட் ஸ்கூலோ இதோ வருதா பார்த்தீங்களா? ஏன் வரல? அதெல்லாம் இப்படிலாம் பண்ணால் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கே நீங்கள் அனுப்ப மாட்டீங்க. அப்போ தான் எங்கே போவாங்க? ப்ரைவேட் ஸ்கூல் போவாங்க. உங்களுக்கு புரியல வியாபாரம் ஒன்று நடக்குதுன்ட்டு. இவங்களுக்கு வேறு இதுவரை எடுத்து ஏன் பேசிங்கிறானுங்க? என்ன சிம்பிள் விஷயம் தானே, சின்னதாக போய் உங்களுக்கு கதையை முடிஞ்சிச்சு. ஏன் கோயட் என்ன பிரச்சனை உங்களுக்கு? அழகாக இருந்தது. அரசினர் ஆரம்ப சுகாதார பள்ளி சின்னதாக இருக்கும், அதெல்லாம் ஆம்பளை பொம்பளை 5வது வரைக்கும் இருப்பாங்க. நடுநிலை போனாக்கா அரசினர் மகளிர் நடுநிலை பள்ளி, மகளிர் மேல்நிலை பள்ளி தான் இருந்தது நான் குழந்தையாக இருக்கும்போது. நான்லாம் பொம்பளை கூடவே உட்காரவே இல்லை, படிக்கவே இல்லை, ஒரே ஏக்கமாகுது. ஒன்றும் விடும் 5வது படிக்கும்போது கோயட்டியா, அந்த பங்காரம் ஞாபகம் வச்சுக்கிறேன் நான். அதுக்கப்புறமா எந்த பங்காரமே என் வாழ்க்கையில் வரல, ஒரே பங்கமாக போயிடுச்சு. 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 இருந்தது ஞாபகம் இல்லை. எவ்வளோ காஞ்சி போயிருப்பான் பாரு, யோசித்து பாரு. சிங்காரம் பிள்ளை ஆண்கள் மேல்நிலை பள்ளி. என்னையா பிரச்சனை? இது எய்டடி திணிக்கும். அவன் ஸ்கூலில் கட்டி வச்சுக்கிறான் ஒரு பிள்ளை, அவனுக்கு சிங்காரம் பேர். புரியுதா என்ன சொல்கிறேன்? இதுன்னா நான் சொல்லணுமா? என்னங்க, எத்தனை பெண்கள் டீச்சர் இருக்கிறாங்க போட்டு விடுங்க. குழந்தைங்களா இருக்கிற வரைக்கும் வயசுக்கு வரும்போது பாலியல் தொல்லை, அதை பற்றின கற்பனை சிந்தனை எல்லாம் வந்துட்டு தானே செய்யுது. 13+ போடுறேன்னா 13 வயசில் பிரிச்சுன்னு தானே. நெட்ஃப்ளிக்ஸ்லையோ மற்ற சேனல்லையோ 13+ பாருங்க, 18+ பாருங்கன்னு போடுறான்ல. அப்போது அந்த ஃபவுல் லாங்குவேஜ் இருக்கும், செக்ஷுவல் வயலன்ஸ் இருக்கும்னு போடுறான் தானே. எப்படி போடுறான்? அப்போ அந்த மாதிரி படத்தெல்லாம் பார்க்குற குழந்தைங்க என்ன ஆகும்? உலகமயமாதல் போது உஷாராக இருக்க வேண்டியது யார் வேலை? 1, 2 நடக்குது, அங்கங்கே நடக்குது. சும்மா தீர்வுன்னா என்ன இருக்குது? பாலியல் ஒரு மனுஷனுக்கு உள்ளுந்துதல் எப்போதுமே காமம் சார்ந்த சிந்தனை இருக்குது. இன்னும் நல்ல மாதிரி சும்மா நடிக்கிறானுங்க. எப்பூரா சாமியார் என்ன எங்கே போய் மாட்டீங்கன்னானுங்க. இப்போ எனக்கு கூட அதுமாதிரி எதனா சிக்க வைக்கலாம் மாட்டி இவங்களே கூட யாரா அனுப்பிச்சி விடுவானுங்க. அவங்க அங்கேயும் துட்டு வாங்கின்னு இங்கேயும் வாங்கினா எனக்கு மொத்தம் பிரச்சனை. அங்கே வாங்கின மட்டும் காசு போதுன்ட்டு வந்தாங்கன்னா தப்பிச்சிடுவாங்க, என்னை மாட்ட கூட வைக்கலாம். நான் சொல்லியே செய்வேன், வீடியோ கேமரா கூட எடுத்துக்கிறோமா, நம்ம அப்படி தான் பண்ணுறோன்ட்டு என்ன பண்ணுறோம்? நான் மோசக்கார பாவி. ஆமாம், கேஸ் போட்டாலும் நான் சொல்கிறேன், அவங்க தான் வந்தாங்க சார் தேடின்னு. நான் என்ன பண்ணல, யார் வீட்டுக்கும் அட்ரஸ் நான் போனது இல்லை சார் அப்படின்ட்டுருவேன். பிரச்சனை முடிஞ்சிச்சு. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? நான் இந்த மாதிரி ஆள் தான் வர சொல்லிட்டேன். ஆனால் என்ன பண்ண முடியாது? காம பிரச்சனை ஸ்கூலில் அங்கே இங்கே நடக்குதுறாங்கன்னா, பள்ளிக்கூடங்களில் கல்லூரியில் நடக்குதுன்னா என்ன? சில கல்லூரிகளில் கவனிக்கவே செய்கிறாங்க. பொண்ணுங்க தனியாக போனோம், டைம் மாற்றி அனுப்புறது, இது மாதிரிலாம் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. செய்யலாம் தானே? குழந்தைங்கள காமத்தை சார்ந்த படங்களை, சினிமாங்களை, நாடகங்களை காமிச்சிட்டு என்ன பண்ணுகிறீங்க? எந்த மத புக்கில் நீங்கள் மதம் காமம் சார்ந்து இருக்குது? எதை படித்தாலும் அப்பா அம்மாவே யார் தான்? அந்த குழந்தை எப்படி தான் வெளியே வருது? அப்போ அம்மா அப்பா பேசுறது கூட அசிங்கமாக பார்க்குற குழந்தைங்களும் உண்டு தான் இந்த உலகத்தில். நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தானே. அப்பா கொஞ்சம் பேசுவார், அம்மா கொஞ்சம் பேசுவாங்க, சினிமாவில் பார்ப்போம். இதுக்கெல்லாம் பார்க்கும்போது காம உணர்வுகள் உள்ள ஏற்படத்தானே செய்யும். அப்போது அந்த வாத்தியார் மிரட்டுறாருன்னா என்ன பண்ணும் அந்த குழந்தை? இன்னும் தண்டனை கொடுத்து என்ன பண்ண போகிறீங்க? தப்பு நடந்துட்டு போய் தண்டனை கொடுத்து என்ன பண்ண போகிறீங்க? தண்டனையாக தீர்வே? பிரச்சனை வராமல் இருக்கணுமா, வந்த பேர் தீர்வு இது பண்ணணுமா? வரவே கூடாதுன்னா என்ன செய்யணும்னு பார்க்கணும். அதுதானே செய்யணும். வந்துடலாம் மிரட்டினா இவனு மிரட்டினா அவன் இல்லை தெரியாமல் பண்ணுறோம், இன்னும் தானே பண்ணுப்பான். சிறைச்சாலை போன மட்டும் தானே குற்றவாளி, போகாதவன் குற்றவாளியாக இருக்க மாட்டானா என்ன? அப்போ எங்கேயும் தப்பு நடக்குதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதை சரியாக வச்சுக்க வேண்டியது என்ன? ஒன்றும் தப்பு இல்லைன்னு விட்டுருங்க, இல்லை தப்புன்னு என்ன பண்ணுங்க, சரியாக வச்சுங்க. ஏன் ஆண்கள் பள்ளியில் பெண்கள் பள்ளியில் இது பண்ணுறீங்க, சேர்த்தியாக வைக்கிறீங்க? தனியாக வச்சுங்க. என்ன இப்போ பிரச்சனை? பாலியல் தொல்லை வருதுன்னாக்கா சரி பண்ணிட வேண்டியது தானே. அது என்ன மேட்டரா? இது ரொம்ப சிம்பிளுங்க. டக்குன்னு முடிச்சு ஜீவ முடிச்சுட்டு எல்லா ஸ்கூலில் இருக்கிற நடுநிலை பள்ளியில் இருக்கிற ஆண்கள் வாதியெல்லாம் என்ன பண்ணுவேண்ணா, பெண்களுக்கு பாடநத்தவனா மேட்ரே முடிஞ்சிச்சு. நான் நல்லவன் சார் பாடநத்தனா, நல்லவனாக இருப்பான், நீ போய் பையனுக்கு கற்றுக்கணுன்னு சொல்ல வேண்டியது தானே. இப்போ நம்ம நல்லவன் கேட்டோம்னா பிரச்சனை நமக்கு. பிரச்சனை எங்கே? காமப்பார்வை ஒன்று இருக்குது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் எப்பவுமே இருக்கும். பணம் வர எடுத்து வச்சுக்கிறீங்க நீங்கள். டேடி மம்மி இல்லைன்றீங்க, ஸ்கூல் படிக்கிற பொண்ணை போய் காதலிக்குதுன்றீங்க, மெக்கானிக் கூட போயிடுதுன்றீங்க.
இல்லை பள்ளிக்கூடம் படிக்கிற பொண்ணு காதலிக்கிற மாதிரி படம் காட்டுறீங்க, ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுக்கின்னு நிறைய பேர் காதலிக்கிற மாதிரி நடிக்கிறாங்க, பார்க்குறீங்க, என்ன ஆகும்? பிரச்சனை தானே. அப்போது அந்த குழந்தைங்கள் மனநிலை என்ன ஆகும்? இந்த வாத்தியார் மனநிலை என்ன ஆகுது? அவ்வளோ நல்லவங்களாம் இருக்கிறானா என்ன? 6 மணி 6 பாட்டு போனார், காதலிக்கிறாங்க அந்த காலேஜில் இப்படிலாம் ஒரு பாட்டு படம் ஒன்று சிவாஜி கணேசனை காதலிப்பாங்களே, அது பசுமை நிறைந்த நினைவுகள் இதெல்லாம் கூட வருமே. மாதிரி படங்களே அப்போ தான் பண்ணுகிறானுங்க. ஒருத்தர் நல்லா பேசுகிறான் போகிறானா அவன் மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்பட தான் செய்யுது. ஒருத்தன் அழகாகிறானா அவன் மேலே ஈர்ப்பு ஏற்பட தான் செய்யுது. பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலுமே என்ன தான் அப்படி தானே. ஷார்ட்டை பார்க்க ஆரம்பித்தா பார்த்துனே இருக்கிறீங்களா? ஏன் பார்த்துனே இருக்கிறீங்க? அளவாரம் ஒருத்தன் வந்து சொல்கிறான், தலை நிறுத்து பாருன்றான். ஏன் ஆம்பளைன்னா நீங்கள் பார்க்க மாட்டீங்கன்னு அவனுக்கே தெரியுது. எந்த பொம்மல்னா தள்ளாதுன்னு சொல்லி பார்த்தாலா பாரு. அந்த ஐஸ்வர்யா கண்ணனை பார்த்துட்டாக்கா போதும், பார்த்துனே இருக்குது. சும்மா இப்படி ஆட்டுறதும் இப்படி பண்ணுறதும் நமக்கு அப்படியே. ஐஸ்வர்யா கண்ணன் யாருன்னு சொல்லிட்டேன்னா தெரியாது, நம்ம கண்ணன் தான், ஐஸ்வர்யத்தோடு இருக்கிற கண்ணன். நீங்கள் பண்ண ஐஸ்வர்யா கண்ணன் வேறு என்ன தியேட்டர் போகிறீங்க? அது ஒரு பிரச்சனை. யாருன்னா இருப்பாங்க, நம்ம எதனா ஒரு பேர் சொன்னால் கூட யாருன்னா இருப்பான் ஊரில். முள்ள மாதிரின்னு சொன்னால் அது ஒருத்தங்கிறான், சோடா பாட்டுன்னு ஒருத்தங்கிறான். சோடா புட்டின்னு திட்டினியானா போய் டைப் பண்ணால் சோடா புட்டின்னு ஒருத்தங்கிறாயா. விக்கிபீடியாவிலலாம் போய் பார்த்துக்கிறேன். அந்த காலத்துலலாம் நான் ஆர்குட்லேருந்தே இருக்கிறேன். சோசியல் நெட்ஒர்க் இருக்குதுல்ல, ஆர்குட் காலம்லாம் இருக்குதுல்ல, அப்போதுலேருந்தே இருக்கிறேன் நான். இது மாதிரி நிறைய பார்த்துட்டு வந்துருக்கிறேன். சோசியல் நெட்ஒர்க் இருக்குல்ல சொல்கிறேன். கவனமாக இருக்க வேண்டியது எங்கே? கல்லூரியாக இருக்கட்டும் போட்டோம். படம் எங்கே எடுக்கிறான்? கல்லூரி சாயினே படம் எடுக்கிறான். காதல் எங்கே ஆரம்பிச்சது உங்களுக்கு? நீ எப்படி காலேஜ் முடிச்சுட்டு வந்த காதல்லையே இல்லாமல் 10வது படிக்கும்போது டியூஷன் சென்டர் போய் காதலி சொல்கிறாங்க. பக்கத்தில் உங்களுக்கு பற்றி நிறையாது. நம்மளும் தான் டிகிரி முடிச்சு ஒன்றும் காதலிக்க முடியாதுன்ட்டு வெறுப்பாகாது. சில பேர் காலேஜ் முடிச்சு 4 வருஷமாக காதலிக்காமே சும்மா சுற்றிங்கிறான். இது வேணா இல்லையா? பல விதமான டைப் இருக்குது இங்கே. நான் என்ன சொல்கிறேன், பாலியல் தீர்வுனா என்னன்னு உட்காந்து என்ன பண்ணோம்? ஒரு தாய் உள்ளம் கொண்ட ஒரு மனிதனாக இல்லை தகப்பன் உள்ளம் கொண்ட மனிதனாக என்ன யோசிக்கணும்? பெண்கள் பள்ளியில் ஆண்களை போடவானா? ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக. பிரச்சனை வந்துச்சுன்னு தெரிஞ்சவொடனே என்ன பண்ணு? பிரிச்சு என்ன பிரச்சனை? முதல்ல அப்படி தானே இருந்தோம். வெளிநாட்டில் கம்ப்ளைண்ட்டாக பண்ண மாட்டாங்க. 13 வயசு ஆயிடுச்சுமா நீ பார்த்து நடந்துக்கிட்டு 20 குத்து அனுப்பிச்சிடுவாங்க. எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க? அவங்க தான் எஜுகேஷன் பண்ணிடுறாங்களே. இதுக்கப்புறமா போனால் யார் பிரச்சனை? இது புரியலையா? அப்புறம் அது பிரச்சனையாகவே ஆக்கவே இல்லை. இங்கே தான் வியாபாரத்துக்காக பிரச்சனை ஆக்கினுக்கிறான். புரியலையா உங்களுக்கு? கவர்மெண்ட் ஸ்கூலில் பிரச்சனை ஏன் காட்டுறான்? கொஞ்சம் படிக்க போகிறவங்க கூட என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது, அவ்வளோதான். கவர்மெண்ட் ஸ்கூல் நல்லா இருந்தால் ப்ரைவேட் ஸ்கூல் போவானே அவன்னா? ப்ரைவேட் ஸ்கூலே வைக்கிட்டோம். 10வது வரைக்கும் இல்லை 5வது வரைக்கும் ஃப்ரீ ஸ்கூல் நடத்துங்களான்னு கேட்கலாம். எவ்வளோ நேரம் ஆகுது? நீங்கள் எந்த ஸ்கூல் நடத்திங்க? 5வது வரைக்கும் ஃப்ரீ ஸ்கூல் யார் ஒன்றா நடத்தலான்னு சொன்னால் என்ன பண்ணுவான்? அவன் ஸ்கூலில் மூச்சு விட்டு 5வது வரைக்கும் நீ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு வான்னு அவனே என்ன பண்ணுவான்? 6லேருந்து தான் ஆரம்பிப்பான். அப்படி தானே? இப்போ நீங்கள் குழந்தைலேருந்து நீங்கள் கற்றுக்கலன்னா பிரிகேஜி கீழே ஒன்று எடுத்து வந்துட்டானே. எல்கேஜி யூகேஜி முன்னாடி ப்ரீகேஜிக்கும் முன்னாடி ஒன்று இருக்குது. ஒன்றும் உனக்கு அம்மா கர்ப்பமாகிட்டா வந்துருங்கன்றான். நாம் உட்கார வச்சே பான்னு அர்த்தம். அந்த பக்த பிரகலாதனுக்கு எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அப்படி என்ன பண்ணுவோம் நாங்கள்? புரியலையா? ஏன் பணம் இருக்குன்னொடனே என்ன பண்ணுறான்? அந்த பச்சை குழந்தை என்ன கற்றுக்கா? பாவம். ப்ளே ஸ்கூல்னா கூட ப்ளே பண்ணுறதுக்காக கற்றுறான்னு நினைக்கிறீங்க. அங்கே போனால் போட்டி வரும். அது பாரு, இது பாரு. நம்ம போனோன்னு டீச்சர் பாரு, அந்த குழந்தை பாருங்கள் இவ்வளோ அமைதியாக இருக்குது, நீங்களும் பெற்றிட்டீங்களே வாண்டு கேட்கவே மாட்டேங்குது. நீங்கள் இட்டுன்னு போயிடுங்க. அப்புறம் என்ன அர்த்தம்? பீஸ் வேஸ்டான பீஸ் மட்டும் எங்களுக்கு கொடுங்க. தரமாக இருந்தால் அது எங்களுக்கு மெயின்டைன் பண்ண முடியல. டீச்சரே வாடி பொடின்னு கேட்ட உடனே மெயின்டைன் பண்ணல. இவன் வாடி பொடின்றான். என்ன அப்படி தாங்க அவன் கூப்பிடுவான்? உங்களை கூப்பிடலாங்க, என்ன கூப்பிடலாமா? நீ பொம்பளை தானே, உங்களை வாடி பொடி தானே கூப்பிடணும்னு. அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? ஏன்னா அவங்க மாமியார் அவங்க மருமகளுக்குள்ள பிரச்சனை இல்லை சொல்லி கொடுத்து அவங்க அம்மா மரியாதையாக பேசாதரா வாடி பொடினே சொல்லிட்டாங்க. அந்த குழந்தை அழகாக பிடிச்சிச்சு. இவளுக்கும் சந்தோஷமாக இருந்தது. நம்ம குழந்தை நம்மளே தான் கொஞ்ச நேரம் பார்த்தா கூப்பிட்டு வச்சுன்னு ஸ்பெஷல் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்ருங்க. அப்போ பணம் தான் மோட்டோ ஆயிடுச்சு. யாருக்கும் இங்கே என்ன பண்ணி தரல, எஜுகேஷன்லாம் கொடுக்கல. எஜுகேஷன் கொடுக்குறதா இருந்தால் அந்த என்ன பண்ணிடணும்? குழந்தைங்களே பால் உணர்வுனால உந்தப்பட்டு ஒரு மாதிரி காமமாக பார்த்தாலுமே இவர் என்ன பண்ணா சொல்லிக் கொடுக்கணும். அப்படி தானே? முடியல. இவர் என்ன சொல்லி கொடுத்தாலும் அந்த குழந்தை வேறு மாதிரி பண்ணி தானே இருக்குது.
அதையும் வர பார்க்குறாருல அவர். எல்லா பக்கமும் தப்பு நடக்குது. நீங்கள் பண்ண ஒரு வாத்தியார் மேலே மட்டுமே குற்றம் சொல்ல முடியாது. குழந்தைங்கன்றதுனால வீட்டில் அவங்களாம் தப்பு செய்யலைன்னா சொல்ல முடியாது. உங்களுக்கு எல்லா தப்பும் செய்யறதுக்கான சந்தர்ப்பத்தை டிவி மீடியாலாம் கொடுத்துருச்சு. அப்பா அம்மா வேலைக்கு போயிட்டாங்க, குழந்தைங்க வீட்டிலேருந்து டிவி பார்க்குது, என்ன பண்ணோம்? அதில் காம காட்சிங்கெல்லாம் சாதாரணமாக வந்து நிற்குது. அது என்ன ஒல்கர் தாட்டு உள்ளே வரதான் செய்யும். அது நிறுத்த முடியாதுன்ற நான். அப்போ சந்தர்ப்பம் தராமல் ஒன்றா வச்சுக்கலாம். கூட்டு குடும்பமாக இருந்தோம், அம்மா இருப்பாங்க, தாத்தா இருப்பாங்க, பாட்டி இருப்பாங்க, பேரன் இருப்பாங்க, பொண்ணு தனியாக வளர்த்தோம், புள்ளிய தலையாக வளர்த்தோம், அப்படி தான் வளர்த்தோம். ஒளியிலே தெரிவது தேவதையா நேராக பார்த்து பேச முடியாது. இப்போ வயசு கடி வந்துட்டு யார் பையன் யாருக்கிட்ட உனக்கிட்ட வயசுக்கு வந்தால் என்ன நடக்கும் பார்க்குறியாடா? அவோ எனக்கு அது மாதிரி ஒன்று நடக்கிறதே தெரியாதுயா. கல்யாணம்னு ஒன்று 4 பேர் தான் தெரியும். இது மாதம் இவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுன்ட்டு. 9வது படிக்க வரைக்கும் தெரியாது கல்யாணம் பிள்ளை எப்படி பெற்றுப்பாங்கன்னு. எனக்கு 9வது படிக்க தான் தெரியும். மொத்தம் கொடுத்தா ஒரு பிள்ளை வந்துடும் பொழுது 11, 12. அதாவது நான் 11 படிக்கல, காலேஜ் போகும்போது தான் தெரியும் பிள்ளை இந்த வழியில் வருதுன்ட்டு. அரிப்பு எடுக்கும், ஊரில் எடுக்கும், நினச்செல்லாம் எடுக்கும், எங்கே சொல்கிறதுன்னு தெரியாது. எதுவும் நடக்குதே நமக்கு உள்ளன்ட்டு. அப்புறமா பார்த்தா அது அதுக்கு ஒரு பேர் இருக்குது, அது மாஸ்டர் கூட்டா அது இது. நான் அதெல்லாம் நான் பண்ணதில்லை. பொண்ணு வந்தது ஊரில் எடுத்து சொன்னீங்க, நான் அவள் தான். என்ன இதெல்லாம் போய் வீடியோவில் பேசிக்கிறேன். குழந்தைங்களுக்கு கத்துறது பாலியல் கல்வின்னு சொல்லி என்ன பண்ணி வச்சுக்கிறானுங்க. உன்னால் உன் செக்ஸ் கண்டுபிடிக்க முடியாது, அம்மா அப்பாலாம் சொல்லக்கூடாதுன்னு இப்போ ட்ரம்ப் வந்துட்டு சொல்லிட்டாரு. 3 தான், ஆம்பளையாரு பொம்பளையாரு டிரான்ஸ்ஜெண்டர். அவள் தான் டிரான்ஸ்ஜெண்டர் இருக்கிறவங்கலாம் பொம்பளையா கூட ஆம்பளை கூட ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கூடாதுன்னே சொல்லிட்டான். கையெழுத்து போட்டாச்சு, முடிஞ்சிச்சு கதை. எங்கள் இஷ்டம், எந்த பாலியனா சேர்ந்து மாப்பிலாம் கிடையாது. நீ ஆம்பளையா பொம்பளையா டிரான்ஸ்ஜெண்டா, அவ்வளோதான். என்ன பண்ண? ஆம்பளையாரு இல்லை பொம்பளையாரு. நீ ஆம்பளை கேட்டுக்கிறீங்க, நான் போய்க்கோ, பொம்பளை கேட்டேன். ஆனால் டிரான்ஸ்ஜெண்டர்னு நீ சொல்லிக்கோ, இருந்துக்கோ. நீ ஆம்பளையும் கல்யாணம் பண்ணிக்கோ, பொம்பளையெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கோ. ஆனால் என்ன இல்லை இங்கே இந்த LGBTQ அதெல்லாம் என்ன பண்ணாது, எத்தனை வராதுன்ட்டான். இதுக்குன்னே ஏடு வச்சுக்கிறானுங்க, US ஏடு எடுத்து பணத்தை எடுத்து இதுக்குன்னே செலவு பண்ணியிருந்துக்கிறானுங்க. அப்போ நாம தான் உஷாராகணும். பாலியல் சார்ந்த சிந்தனையை அசிங்கத்தை சரி பண்ணோன்னா ஆணும் பெண்ணும் தனியாக பிரித்து வச்சு அழகாக வளர்க்குறது, அளவு மீறி பேசாத அளவுக்கு பார்த்துக்கிறது, பெண்களுக்கு பாடத்தை அல்லது நெருக்கமாக பேசுறதுக்கான சந்தர்ப்பத்தை 6 பேர் கொண்ட ஒரு குழு, 3 பெண்ணு 3 ஆண் போடுறான், இல்லை 2 பெண்ணு 4 ஆண் போடுறான், இல்லை 4 பெண்ணு 2 ஆண் போடுறான். பிரச்சனை அங்கேருந்து ஆரம்பிக்குது. கே செக்ஸு இந்த இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னா இங்கே தான். அவங்க 2 பேர் மேட்ச் ஆகிட்டாங்க, 2 பேர் சும்மா சுற்றிங்கிறாங்க. சரி நம்ம 2 பேர் தடவிக்கலாண்டி இவங்க, இல்லை நம்ம 2 பேர் தடவிக்கலாண்டா இவங்க. கல்யாணம் எதுக்கு பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. கல்யாணம் எதுக்கு பண்ணோம்? என்ன கல்யாணம் எதுக்கு பண்ணோன்னா பிரச்சனை உங்களுக்கு? செக்ஸ் பண்ணோம், எதுக்கு கல்யாணம் பண்ணோம்? இன்னும் அந்த காலத்தில் இருக்கிறீங்க, என்ன நினச்சிக்கிறீங்க நீங்கள்? செக்ஸ் பண்ணோம் அவ்வளோதானே. கல்யாணம் எதுக்கு பண்ணால் செக்ஸ் பண்ண கல்யாணம் பண்ணணுமா? இந்த குடும்ப கட்டுப்பாடுன்னு ஒன்று வந்தது, அங்கேருந்து ஆரம்பிச்சிருந்தது பிரச்சனை. கொஞ்சம் கொஞ்சம் பயந்து நிற்பாங்க பிள்ளைகளில் வந்துட்டு போகுதுன்ட்டு. அது இல்லைன்னு ஒன்று அங்கே கொஞ்சம் விடுதலை அடைஞ்சிச்சு. பணம் சம்பாதிச்சா போதும், எல்லாமே மதிப்பு மிகுந்தவன ஆயிடுச்சு. அதனால் ஆயிடுச்சு. உயர்வாக பாராட்டுறவங்களாம் வேறு மாதிரி இருந்துக்கிறாங்க. சாக்ரட்டிஸு இவங்களாம் யாரும் உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு அதெல்லாம் படிக்கல. வெளிநாட்டிலலாம் அதெல்லாம் படிக்கிறாங்க. சாக்ரட்டிஸ் எப்படி வாழ்ந்தார், நிறைய ஞானிகள்லாம் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்லாம் படிக்கிறாங்க. அவங்களோட பின்பக்கம்லாம் இருக்குது. அரிஸ்டாட்டில் இவங்களெல்லாம் படித்தோடனே அந்த பக்கம்லாம் பார்க்குறாங்க. எப்படின்னா இருந்துக்கலாம் போலன்னு ஒரு முடிவுக்கு வராங்க. புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு? அது நம்ம ஒழுக்கம் இல்லை நம்ம சொல்ல முடியாது. நம்ம அது வேலையும் இல்லை. பிரச்சனைன்னா அப்படி பாரு, இல்லைன்னா அங்கே வெளிநாட்டில் சொல்லி விடும்போது என்ன பண்ணுறேன் சொல்லி கொடுத்துருன்றேன் நான். இப்படி தான் நடப்பான், ஆம்பளைனா இப்படி தான் பார்ப்பான், அவன் கண்ணை பார்க்க தெரியாது, அவன் மார்பை தான் பார்ப்பான், நீ தான் உஷாராக இருக்கணும். பிடிச்சா பாரு, நான் பிடிச்சா பேசிடுறாங்க, பிரச்சனையே கிடையாது. பிடிச்சி பேசுகிறவங்களே யாருமே டிஸ்டர்பும் பண்ணுறது இல்லை அங்கே. புரியுதுங்களா? ஒரு 18 வயசு ஒரு 50 வயசு ஒரு ஆள், 2 பேரும் ஃப்ரெண்டாக காதலர்களாக சுற்றுறாங்க. ஒன்றும் அங்கே யாரும் கேட்க முடியாது. ஏன் அவங்க மேஜர் ஆகிட்டாங்க அவருக்கு, நம்ம போய் 56 ஆள் கூட பேசிக்கிறேன்னா இல்லவே இல்லை. நம்ம ஊர்லேயும் வந்துச்சு. ஒரு சாமியார் 3ஆவது கல்யாணம் பண்ணிடுறாங்க, பெருமையாக தான் இருக்குது. இது அவர் இல்லை அவர் இவர் இல்லை அவர் எந்த அவரு, ஆனால் அந்த அவருமே தெரியாது. இவர் இல்லை அவர் இல்லை இவருன்னா ஒத்துக்கிறாங்களே, ஒத்துக்கிறதுக்கு ஆள் இருக்குது. அம்மா தாயே 3ஆவது கல்யாணம் பண்ணிடுது, தாயே கும்பிட்றேன்னே அப்படியே இங்கே இருக்குது.
புரியுதா என்ன சொல்கிறேன்? இப்போ இவ்வளோ அதிகமாக பேசணும் உட்காந்து சிச்சின்னு கேட்டுக்கிறீங்களே, இதெல்லாம் கமெண்டில் போட்டுக்கிறான். இருந்தாலும் என்னென்ன பேசுகிறான் அஜித் மாதிரி 4 பொம்பளை வர உட்கார வச்சுன்னு பேசிக்கிறான். இந்த பொம்பளைகளுக்கு அறிவே இல்லைன்னு வர கேட்குறான். அவனுக்கு அறிவு அதிகமாக இருக்குது, வீட்டில் உட்காந்து கேட்டுக்கிறான். வாழ்க்கையை சரியாக வாழுங்க, புரியுதா? சந்தர்ப்பம் தான் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுத்துருங்க நீங்களே. இல்லை என் வீடியோ போட்டு விட்டாவே கேட்டு திக்கு தெரிஞ்சிடும். ஓ, நம்ம எப்படி வாழணும்னு யார் தான் முடிவு பண்ணா? நம்ம தான். LBGP எல்லாம் வேணா, நம்ம கல்யாணம் பண்ணி வாழலான்ட்டு. ஆனால் உங்கள் வீட்டில் சரியாகிறாங்களான்னு என்ன கேட்டுறாதீங்க. நீங்களாம் கூட எங்கள் வீடு தான். நீங்கள் சரியில்லைனாலும் அவங்களும் அப்படி தான் இருக்க போகிறாங்க. அவங்களுக்கு கூட சரியில்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன வேறு குடும்பம் வேறெல்லாம் நினச்சிக்காதீங்க, புரியுதா? இவ்வளோ பேசுகிறீ உங்கள் அப்பா சரியாக இருந்தாரான்னு கேட்காதீங்க. அது யார் பிரச்சனை? எங்கள் அப்பா பிரச்சனை. உங்கள் அப்பனே குடிகாரன் தான், நீனா வாழ்ந்தன்னு என்ன கேட்டிங்கன்னா, நானும் குடிகாரன் தான், ஆனால் எங்கள் அப்பா மாதிரி குடிக்கிறது இல்லை. நான் லோக்கல் சாராயம் குடிக்கவே மாட்டேன். என்ன இப்போ புரியுதா? வாழ்க்கை யாருதே? ஒரு இண்டிவிஜுவல் இது. நான் ஒரு இண்டிவிஜுவல், அப்படி பாருங்கள். ஆமாம், பொண்டாட்டிலாம் கூட்டினது கல்யாணம் எல்லாம் கொண்டாடி. ஆமாம், கொண்டாடுவேன். அதுக்கு ஒரு சந்தர்ப்பம். நீங்கள் எல்லாம் யார் தான்? தனி நபர் தான். யார் சரியாக வாழணும்? தனித்தனியாக தான் சரியாக வாழணும். கூட்டத்தோடு இருங்க. பொண்டாட்டி இருங்க, புள்ள இருங்க, குடும்பம் இருங்க, வாழ்க்கை இருங்க, எல்லோரும் இருங்க. அவங்க இருக்கிறாங்க, நீங்கள் இருக்கிறீங்க. எப்படி இருக்குண்ணா? நீங்கள் தான் சரியாக இருக்கணும். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? ஏன் உங்கள் சரி யாருக்கு மட்டும்தான் சரி? மட்டும்தான். குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, பெண்ணுக்கு சொல்லிக் கொடுங்க. இது மாதிரிம்மா, இந்த மாதிரி இருக்குது, இலக்கை வச்சு பால் உணர்வு இது மாதிரிலாம் வரும், இப்படி தான் தீர்த்துக்கணும், இப்படி தான் இருக்கணும், இவ்வளோ தான் இதுக்கு இல்லை, இந்த அளவுக்கு தான் நீ விளையாடணும், இதுக்கு மேலே என்ன பண்ண முடியாது, விளையாடக்கூடாது. உன்னால் இனக்கவர்ச்சிக்கு அடிமையாகாமல் இருக்க முடியாது, பார்க்க தான் செய்வேன். உள்ள பால் உணர்வு வரத்தான் செய்யும். ஒரு ஆள் எவ்வளோ தூரம் அளவு பண்ணலான்றதுல கவனமாக இரு. எவ்வளோ தூரம் நீ அது உறவாடிக்கலான்றதுல சொல்லிக் கொடுங்கன்ற. நான் இதெல்லாம் டீச்சர்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. 3வது சொல்லிக் கொடுத்தா அசிங்கமாக தான் சொல்லிக் கொடுப்பான். நீங்களே என்ன பண்ணுறங்க? சொல்லிக் கொடுத்துருங்க. சினிமாலாம் அப்படி தான் எடுத்துனுங்கிறான். நீ ஒன்றும் செய்ய முடியாது இனிமேல் பட்டு. நீங்கள் திரும்பலாம் முடியாது. சுற்றி அப்படி தான் நடக்குது. காதலிக்கிறது ஒரு சாதாரண விஷயம், வீட்டில் மறைக்கிறது ஒரு சாதாரண விஷயம், அப்படி ஆயிடுச்சு. கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறது ஒரு சாதாரண விஷயம். நேராக போய் ஃபெர்டிலிட்டி சென்டருக்கு போய் படம் பார்க்குற மாதிரி ஒரு படம் இப்போ தான் காதலிங்க. நான் அந்த காதலிகள் வேறு மொழி பார்த்தேன், நல்லா இருக்கும். விஸ்வநாதன் வேலை வேண்டும், விஸ்வநாதன், அந்த படம் நல்லாயிருக்கும். அங்கே 3-4 ஜோடி பாட்டு வர பாட்டுன்னு இருக்கும். இங்கே எந்த ஜோடியுமே இல்லை. லாஸ்ட்டில் ஆம்பளையும் கல்யாணம் பண்ணிக்கிறதுல கதையை முடிச்சு விட்டான். நம்மளும் முடிச்சு விட்டானுங்களேன்னு நினச்சி. அந்த படம் அவ்வளோ ஒரு அற்புதமான படம். நீங்கள் அதை கற்றுக்குன்னு வாழணும். நேராக போனோமா, ஃபெர்டிலிட்டி சொன்னோமா, படுத்தோமா, ஊசி போட சொன்னோமா, புள்ள எடுத்துமா, பெத்தமான்னு அப்பா சொன்னா அம்மா சொன்னா என்ன? அவங்க அந்த காலம் பழைய பஞ்சாங்க தெரியல. நீங்கள் எப்படி வாழுங்க? ஸ்கிப் பண்ணிவிடுங்க கல்யாணத்தை. அப்படி நடக்கும் தானே? நடக்கும் தானே? நம்ம பார்த்து நந்துங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.